மோசே பிறந்த காலத்தில் எகிப்தின் பார்வோன் எபிரேயர் மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்ததால் அவர்களின் மக்கள் தொகையை குறைக்க அனைத்து எபிரேய ஆண் குழந்தைகளையும் கொல்ல உத்தரவிட்டிருந்தான். அவரை காப்பாற்ற அவரது தாய் அவரை ஒரு கூடைவில் நைல் நதியில் வைத்துவிட்டார். அங்கு பார்வோனின் மகள் அவரை கண்டுபிடித்து தத்தெடுத்தார். மோசே வளர்ந்தபோது தனது உண்மையான வம்சாவளியை அறிந்து தனது மக்களின் துன்பங்களை நேரில் பார்த்தார். ஒருநாள் ஒரு எகிப்தியர் ஒரு எபிரேய அடிமையை அடித்ததை மோசே பார்த்தார். கோபத்தில் அவர் அந்த எகிப்தியரைக் கொன்று பார்வோனின் கோபத்திலிருந்து தப்பிக்க மிதியான் நாட்டிற்கு ஓடினார். மிதியானில் மோசே புதிய வாழ்க்கையைத் தொடங்கினார். ஜெத்ரோவின் மகள் சிப்போராவை திருமணம் செய்து மேய்ப்பனாக ஆனார். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தபோது தீயில் எரியாமல் இருந்த ஒரு எரியும் புதரில் கடவுளை அவர் சந்தித்தார். கடவன் மோசேவிடம் எகிப்திற்கு திரும்பி இஸ்ரவேலரின் விடுதலைக்காக கோருமாறு உத்தரவிட்டார். மிகவும் விருப்பமில்லாமல் மோசே எகிப்திற்கு திரும்பினார். அவரது சகோதரர் ஆரோனுடன் சேர்ந்து மோசே பார்வோனை எதிர்கொண்டு என் ஜனங்களை விடுதலை செய்யும் என்று கோரினார். பார்வோன் மறுத்ததால் கடவுள் எகிப்தில் 10 பேரழிவுகளை அனுப்பினார். இறுதியில் எகிப்தியர்களின் முதற்பிறந்த ஒவ்வொருவரும் இறந்த பிறகு பார்வோன் சம்மதித்தார். மோசே இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து வழிநடத்தினார். கடவுள் அவர்களுக்காக செம்மஞ்சள் கடலை பிளந்தார். அவர்கள் அதை கடந்து சென்றனர். பாலைவனத்தில் சினாய் மலை அருகே கடவுள் மோசேவுக்கு 10 கட்டளைகளை வழங்கினார். இவை இஸ்ரவேலரை வழிநடத்த டிவைன் சட்டங்களாகும். இஸ்ரவேலர் 40 ஆண்டுகள் பாலைவனத்தில் அலைந்தனர். அந்த காலத்தில் மோசே அவர்களின் சந்தேகங்களும் கடவுளுக்கு கீழ்ப்படையாமையும் குறிப்பாக பொன்னாடை வழிபாட்டையும் சமாளித்தார். துரதிருஷ்டவசமாக மோசே தானும் கடவுளுக்கு கீழ்ப்படையாமல் கல்லை அடித்து தண்ணீர் வரவழைத்ததால் அவருக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டார். தனது போராட்டங்களுக்கிடையிலும் மோசே கடவுளுக்கு உண்மையான ஊழியராக இருந்து தன் மக்களை இறக்கும் வரை வழிநடத்தினார். அவர் நேபோ மலையிலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்தை பார்த்து அமைதியாக உயிர் நீத்தார். நம்பிக்கையும் தலைமைத்துவமும் கொண்ட ஒரு பாரம்பரியத்தை விட்டுச் சென்றார். மோசேயின் கதை நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் கொண்ட சக்தியை எடுத்துக்காட்டுகிறது. ஒருவரின் கடவுளின் வலிமையும் வழிகாட்டுதலையும் சார்ந்து மற்றவர்களை வழிநடத்தவும் ஊக்குவிக்கவும் முடியும் என்பதை காட்டுகிறது.